ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விலாக்ஸ். குட்டி கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் மாடுலர் கிச்சன் தான், ஓப்பன் செல்ஃப் தான். இது வந்து 6க்கு 8 அந்த சைஸில் தான் இருக்கும் இந்த கிச்சனு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த கிச்சனை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், என்னோடய திறமைகளெல்லாம் இதில் எப்படி கொட்டி வச்சுருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 6க்கு 8 நான் சொன்னேன்ல, அந்த சைஸ் தான். உள்ளே என்ட்ரானதுமே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே தான் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது, அதனால அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜை வச்சாச்சு. அந்த பர்ஸில் வந்து மருத்துவ உபகரணங்கள் இருக்குது. என்னென்னா அந்த மூவ் ஸ்ப்ரே, தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை, இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கான ஆக்ரிலிக் பெயிண்ட் டப்பா. அதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் தோமாறு, அப்புறம் ஒட்டடி அடிக்கிற குச்சி அதெல்லாம் வச்சாச்சு. அதுக்கு மேலே செல்ஃபில் பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து வித்து கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து அந்த கேக் செய்கிறதுக்கானது, அப்புறம் பீங்கான் பிளேட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சுற்றுறது, அதுக்கப்புறம் கிளாஸ் குட்டி சம்படம் டப்பாவில் வச்சுட்டு ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிற இது வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஊறுகாய் பாட்டில் ஒன்று இருக்கும் அது மேலே. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈயப்போசி, அதுக்கப்புறம் சில்வர் இதெல்லாம் இருக்கும். சுத்தமான தமிழில் வர மாட்டேன் அந்த பாத்திரம்லாம். அதுக்கு மேலே வந்து இட்லி போசி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். சம்படம், இட்லி போசி, ஹாட் பாக்ஸ் அதெல்லாம் அதுக்கு மேலே இருக்கும். இவ்வளோதான். இந்த இதில் வந்துட்டு இந்த 3 செல்ஃபில் இந்த மாதிரியான விஷயம் வச்சாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கு கீழே வந்துடலாம். அதுக்கு கீழே வந்து சிங்கில் வந்து அந்த கார்னர் இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணாலும் போகலை, அது கலர் சேஞ்ச் பண்ண முடியல. சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு பதிலாக சரி நம்மளோட திறமைகள் தான் இருக்குது, அதை வெளியில் கொண்டு வரலாமே அப்படின்னு சும்மா ஹாட்டிங்காக போட்டு அந்த ஆக்ரிலிக் பெயிண்டில் பண்ணி வச்சுருக்கிறேன். சிங்க்குக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா இந்த டஸ்ட்பின் இருக்கும். டஸ்ட்பினுக்கு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சு அதில் வந்து இந்த டெட்டாலு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கேன். அதில் வந்து சோப்பு அந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மொட்டு தொப்பை இருக்குது, அதை வந்து செடிக்கு போடுறதுக்காக வச்சுருக்கோம். அது இன்னும் எத்தனை நாள் வச்சுருப்பேன்னு தெரியல அப்படியே. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு வாங்கின மேட் அந்த இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததை இங்கே போட்டாச்சு. இது வந்து ஆயில் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஆனால் வந்து ஹீட் ப்ரூஃப் கிடையாது. இந்த என்ன சொல்கிறது, ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம ஹீட்டான பொருளாக வச்சுக்கணும். அடுப்புக்கு பக்கத்தில் அது மேலே வந்து கரண்டி வைக்கிறதுக்காக. அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து நான் இந்த செவுத்தில் வந்து நார்மலான செவுத்தில் அப்படியே டைரெக்டாக ஒட்டினாலும் ஒட்டாது. ஸோ நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சைடு சில்வர் மோரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்ரு, தோசைக்கல், அதுக்கு மேலே வந்து கைப்பிடி அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பாட்டில்ஸில் பெயிண்டிங் பண்ணது. அப்புறம் இது வந்து கண்ணாடி மீன் தொட்டி. இது மீன் இல்லை, அதனால் இதில் தண்ணியை ஊற்றி வச்சு அதுக்கு பின்னாடி வந்து மயில் இறகையும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் அந்த பூவையும் வச்சுருக்கேன். அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது வாட்டர் பாட்டில் வந்து சும்மா அதுவே நின்றுக்குச்சு. இது வந்து இந்த கட்டு கம்பின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒயர் வச்சு அதில் பண்ணது. அது வந்து ரோஸ் வந்து பேப்பரில் பண்ணது. இந்த லீஃபும் வந்து பேப்பரில் பண்ணது தான். அவ்வளோதான். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நுணுக்கிறதுக்கு, அப்புறம் மிக்ஸி, அதுக்கப்புறம் ஜாரு. இதில் வந்து பால் காய வச்சு அந்த ஸ்டாண்டு வச்சு தான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் டேட்ஸ் இருக்கும், இன்னொன்றில் வந்து பிஸ்கட் இருக்கும், இன்னொன்றில் வந்து பொரி இருக்கும். பிஸ்கட் அதெல்லாம் நவுத்து போகாமல் அந்த இதாகாமல் இருக்கிறதுக்காக, இன்னொன்று வந்து எறும்பேறிடுது, அதனால அப்படி போட்டு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. மேலே வந்து இப்படி தான் இருக்கும் கவுண்டர் டாப்பு. இது வந்து அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டாண்டு வச்சு சாப்பாடு, குழம்பு அதெல்லாம் வச்சிடுறது. கீழே அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசி மூட்டை,
அதுக்கு அந்த பக்கம் சைடு கட்டைப்பையெல்லாம் இருக்குது, கடைக்கெல்லாம் போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இன்னொன்று இந்த வெள்ளை சாக்கில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சு, அதனால் அப்படி இருக்குது. அந்த அட்டைப்பொட்டிக்குள்ளே வந்து ஏதாச்சும் பொருள் அட்வான்ஸாக வாங்கியிருந்தோன்னா அதுக்குள்ளே போட்டு வச்சிடுறது. இது வந்து சமையல் செய்கிறதுக்கான தண்ணி. இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் கூடையில் வந்து அந்த வடைச்சட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து எண்ணெய் கேனு, அதுக்கு பக்கத்தில் வந்து பனியாரக்கல், இரும்பு தோசைக்கல், ஒரு இரும்பு தவா அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து கல்லுப்பு ஜாடியில், பக்கத்தில் தூள் உப்பு பேக்கெட்டு. உப்பு வந்து குனிஞ்சு தானே எடுக்கணும், அதனால கிளியே வச்சாச்சு. இதில் வந்து வெயிட் பார்க்குறது, இந்த கிராமில் கணக்கில் பார்க்குறது. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் புளி, நாட்டு சர்க்கரை. அது வந்து அஸ்கா சர்க்கரை வந்து பேக்கெட்டில் கொட்டினது போக மீதி இருக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இன்னொன்றில் வந்து வரமிளகாலாம் இருக்கும். கீழே வந்து அந்த பெருசில் வந்து சாப்பாட்டு அரிசி, இன்னொன்றில் வந்து இட்லி அரிசி, இன்னொன்று வந்து கோதுமை மாவு. இதுக்குள்ளே வந்து இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து பாட்டில்ஸில் கொட்டினது போக மிச்சம் இருந்துச்சுன்னா அது பேக்கெட்டோட ஒன்றா இப்படி இதுலேயே போட்டு வச்சிடுறது. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து கீழே வந்து தண்ணி, அண்டாவில் தண்ணி, குடிக்கிற தண்ணி, அதுக்கு பக்கத்துலேயே மேட்டு போட்டு வச்சாச்சு. ஏன்னா தீரன் குடிக்கிறது பாதி, கீழே சிந்துறது பாதி தண்ணியை, அதனால மேட் போட்டு வச்சாச்சு. ஓவராலாக இப்படி தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. இந்த இடம் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. மிக்ஸி எடுத்து அரைக்கிற டைமில் மட்டும் எடுத்து வச்சுக்கிறது, மீதி டைம் அது அப்படியே தான் இருக்கும். இனி அடுத்ததாக மேல் செல்ஃபுக்கு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் எனக்கு கிடச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணுன்றவங்க அதில் போய் வாங்கிக்கலாம். இது வந்து 400 கிராம் பிடிக்கும்னு சொன்னாங்க, ஆனால் வந்து 300 கிராம் அந்தளவுக்கு கரெக்டாக பிடிக்கும். அந்த 2 பாட்டில் வந்து ஏலக்காயும், இன்னொன்று வந்து இட்லிக்கு போடுவோம்ல அந்த கொட்டை முட்டை, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற டப்பா. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தேன் பாட்டில். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை உளுத்தம்பருப்பும் சீரகமும் பார்த்திங்கன்னா காஃபி தூள் டப்பா. இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், சாம்பார் தூள், கரை மசாலா அந்த மாதிரி. இதில் வந்து கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, பட்டையும் கசகசாவும் இல்லை, சோம்பு கிராம்பும் இல்லை. இது வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம். இது வந்து தூள் உப்பு. இது வந்து சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த எண்ணெய் வந்து இந்த இதில் ஊற்றி வச்சாச்சு. இது வந்து பாபா குட்டியா. இது வந்து உலர் திராட்சை, கருப்பு திராட்சை. இதில் வந்து ஜவ்வரிசி இருக்கும். அடுத்தது வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் இது தட்டைப்பருப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து சோயா. அதுக்கப்புறம் 2 டீ தூள் இருக்கும். ஒரு டீ தூள் வந்து 3 ரோசஸ், அது ஏதோ ஒரு ஃப்ளேவர் வாங்கி அது நல்லா இல்லை. அதுக்கப்புறம் தாஜ்மஹால் வாங்கியாச்சு எப்பவும் போல். இது வந்து இந்த பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸியாக, அதோட லிட்டு வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நல்லா டைட்டாக தான் இருக்கும். நம்ம பாட்டில் தூக்கும்போது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு தூக்கிக்கிறதுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய கைவண்ணம் தான். இந்த இது வந்து மரத்தில் ஏதோ செஞ்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஆணியெல்லாம் இருந்துச்சு, ஆல்ரெடி இருந்தது தான். என்ன கொஞ்சம் வெள்ளை கலரில் இருந்தது. நான் கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே, நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு அழகு சேர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், லேமினேஷன் ஷீட் போட்டு எப்படி இது பண்ணிக்கிறது, செல்ஃபை நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு. இது வந்து தூசு படிஞ்சாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியுது, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். இந்த செல்ஃபில் இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு அப்படியே மேல் செல்ஃபு போய்க்கலாம். இதில் வந்து காஃபி ட்ரே அது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பெரிய கத்திரிக்கோல் ஒன்று இருக்குது. இதுக்கு பெரிய பவுலில் வந்து மீன் தொட்டி தான் அதுவும். அதில் வந்து இந்த 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி சமையலுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சிடுறது அந்த காசை. இது வந்து கொத்தமல்லி, இன்னொன்றில் வந்து சுண்டல், அப்புறம் நிலக்கடலை ஒன்றில், அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, துவரப்பருப்பு, அஸ்கா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து 10 பாட்டில்ஸ் வந்து 575 675 அந்த மாதிரி வந்துச்சு. இது வந்து 1 கிலோ பிடிக்கும்னு போட்டிருந்துச்சு, ஆனால் வந்து ஒரு 800 கிராம் அந்தளவுக்கு பிடிக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அதில் போடுறது, அப்புறம் வேஸ்ட் அட்டை பொட்டி அந்த இதெல்லாம் அதில் போட்டுக்கிறது. இவ்வளோதாங்க, கிச்சனை சுற்றி பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இருக்கும் கிச்சனில்.
இது வந்து கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருந்துச்சுல்ல, அது அந்த விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். கம்முன்னு இருக்கானே, விழுந்துடாதப்பா. இங்க சரி சரி. அப்படித்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, டாடா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.